ஸ்ரீசைலேசதயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜாமாதுரம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனிச்ச அச்சுதபதாம் விஜயுக்மருக்ம வியாமோதகஸ்ததித்ராணி திருநாயமேனே अस्मत् कुलोर्पकवतोऽस्य तथैक सिन्धो रामानुजस्य शरणं प्रपद्ये माता पिता एव दयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन महन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्ततङ्क्रीकुलं प्रणमामि मूर्ध्ना पूतं सहस्रमहदाह्वय पट्टनाद श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् किल आदिलीले रक्षैकदीक्षे श्रुतिशिरसि विदीप्ते ब्रह्मणि श्रीनिवासे भवतु मम परस्मिन् श्रेमुषि भक्तिरूपा पाराचर्य वसस्सुतां सुपनिषद्दुर्गाभ्युत् मध्योत्पृतां संसाराग्नि विदीपन व्यामगद प्राणात्त संजीवनीं पूर्वाचार्य सुरक्षितां प्रगमति व्याघात दूरस्थिताम् आनीतां तु निदाक्षरैः सुमनसो भौमा सुमनसः तस्मै रामानुजाचार्य नमः परमयोगिने यस्रुति स्मृति सूत्राणाम् अन्तज्वरम् असीसमत्. இதுக்கு முந்தின அதிகரணத்துல சதேவ சோம்யா இதமுகிர ஆசீத், அது முதல்ல அசத்வா இதமுகிர ஆசீத், சதேவ சோம்யா இதமுகிர ஆசீத், ஆத்மாவா இதமுகிர ஆசீத், பிரம்மவா இதமுகிர ஆசீத் அப்படின்னு ஆரம்பிச்சு தில் வந்தோம். அவருடைய முக்கியமான இங்க சத்து அசத்து ஆத்மா அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க தவிர்த்து இங்க பிரம்மங்கிற வார்த்தையே காணுமே. அதனால பிரம்மம் உலக காரணம் இல்லை, சத்து தான் காரணம், அசத்து தான் காரணம், அதாவது இதுதான் காரணம் அப்படின்னு ஒரு ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தான். அது நம்ம என்னன்னா, நீ முன்னா பின்னால் பார்க்காம சொல்ற, அது அசத்வா இதமகிராசி சொன்னது சொல்லிக்கலாம். ஆனா அது ஐக்ஷதான் சொல்லிருக்கிறதுனால அசத்வா இதமகிராசின்னு சொல்லிருக்கிறதுனால அது உயிர் இல்லாத பண்டம் அல்ல, அது ஐக்ஷத பகுஸ்யாம் பிரஜா ஏய அப்படின்னு சொன்னதுனால அது உயிருள்ள பண்டமா தான் இருக்கலாம். அது தெரிஞ்சது கிளியரா சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு இடத்துல மட்டும் இல்லாம பல இடங்கள்லயும் பிரம்மந்தான் காரணம் சொல்லியிருக்கு. அதனால ஒத்துக்க முடியாது. ஸோ சாங்கியரோட கருத்துப்படி ரெண்டு தான். ஒன்றும் பிரதானம் புருஷன். இப்போ பிரதானத்தை உலகின் காரணம் இல்லைன்னு நிரூபிச்சாச்சு. எத்தனை தடவை பண்ணியிருக்கோம்? முதலேருந்து ஆரம்பிச்சு 4வது 5வது அதிகாரத்திலேருந்து ஆரம்பிச்சுட்டு வந்திருக்கோம். திருப்பி திருப்பி வெவ்வேறு ஒரு இங்கே ஒரு இதை எடுத்து காமிச்சு போயிட்டு இப்ப என்ன பண்றான் அடுத்ததுல, இப்ப சரி அது இல்லை இல்லையா, ரைட் ஒத்துக்கணும், புருஷன் தான் காரணமா இருக்கட்டமே. புருஷன் சொன்னாக்க இங்க சாதாரண இந்த சம்சாரத்துல கூட புருஷன் இல்லை. இதை விட்டுட்டு முக்தி அடைஞ்சு போனான் இல்லையா, இந்த முக்தி அடைஞ்சவன் இருக்கானே அவன் உலகத்துக்கு காரணமாக இருக்கட்டுமே. ஏன்னா சில வாக்கியங்கள் பார்த்தாக்க அவனுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. ஏதாவது ஒரு வார்த்தை அவனுக்கு கொஞ்சம் இதுல இருக்கிற மாதிரி தோணித்துனாக்க அதை எடுத்து பிடிச்சுக்கிறான். இந்த சாதாரணமா கர்மா அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு, கர்மா கர்த்தான்னு வந்திருக்கு. நாட்டில் என்ன நினைப்போம் நம்ம? கர்மான்னு என்ன சொல்லுவோம் சொல்லுங்க யாராவது? கர்மா அப்படின்னு செயல், செயல் அர்த்தம். இன்னொன்னு வினைகள் ஒரு அர்த்தம் உண்டு, வினை உண்டா இல்லையா? அதே மாதிரி கர்த்தான செய்பவன் அர்த்தம், காரணம்னு அர்த்தம். ஆக இப்ப இதுதான் டிஸ்கஷனே. இந்த இடத்துல இந்த உலகம் செயல், அவன் காரணம் கர்த்தா அப்படின்னு வருது. இப்ப கர்மான்னு வந்திருக்கிறதுனால அது யார சொல்றதுனாக்க கர்ம வினையோட சம்பந்தம் உள்ள ஒரு ஜீவாத்மா தான், அவனை தான் சொல்றதை தவிர்த்து பரமாத்மாவை சொல்லலை அப்படிங்கிறது அவருடைய ஆர்குமெண்ட். இதுக்கு ஒரு இதெல்லாம் ஒரு இதெல்லாம் சொல்றேன் என்னன்னாக்க, வினைக்கு ஆட்படும் ஜீவனை என்ற வாதம் தள்ளப்படுகிறது. இதுல கார்கிய கோத்திரத்தை சேர்ந்த பாலாகின்னு ஒருத்தர், ஒரு பிராமணன், அவன் நன்னா படித்தவன், நிறைய படிச்சிருக்கேங்கிற எண்ணம் வேற அவனுக்கு இருந்திருக்கு. அவன் என்ன பண்ணான்னாக்க காசிராஜனா இருந்தான், அஜாத சத்ருவனு.
அவன்கிட்ட போனான். அவனுக்கு பிரம்மத்தை பத்தி சொல்றேன் கேட்கறியா அப்படின்னு. அவனுக்கு முன்னாலே என்ன தெரியும், இருந்தாலும் என் பிரம்மத்தை சொல்றான்னாக்க ஏதோ புதுசா சொல்ல போறான் போட்டுருக்குன்னு நான் உனக்கு ஒரு 1000 பசுக்கள் தரேன், எடுத்துக்கோ, என்ன பண்ண சொல்றவா கேட்கலாம் அப்படின்னு. அவன் என்ன பண்ணான், முதல்ல நீ பிரம்மன் எதை பிரம்மன் நினைச்சிட்டு இருக்கே நீ அப்படின்னு இந்த அஜாத சத்ரு, அதாவது ராஜா இவன்கிட்ட பாலாகிட்ட கேட்டான். அவன் என்ன பண்ணான், வரிசையை ஆரம்பிச்சான். சூரியன், சந்திரன், இடி, மின்னல், ஆகாசம், வரிசையை சொல்லணும் வந்தான். ஒன்று சேர்த்த உடனே அவன் சொல்லிட்டான், இதே பிரம்மம் இல்லை, இது பிரம்மம் இல்லை, இது பிரம்மம் இல்லை அப்படின்னு விட்டான். எல்லாம் சொல்லிட்டு முடிச்சுட்டு அவன் சொன்ன எல்லாத்தையும் மறுத்ததுக்கு அப்புறம் ஓஞ்சி போய், சரி நீ தான் சொல்லு பிரம்மம் தான் என்னன்னு. இப்போ அவனுக்கு ஒரு சங்கடம் வந்து என்னன்னா, ரெண்டு ரெண்டு டேர்ம்ஸ் இருக்கு. அது கொஞ்சம் அனுலோமம் பிரதிலோமம்னு. இருந்தாலும் 4 கேஸ்ட் இருந்தது இல்லையா, பிரம்மா, க்ஷத்ரியா, வைசிய, சூத்திரன்றது இல்லையா. அந்த காஸ்டுக்குள்ளேயே அவன் மனம் முடிக்கிறதோ இல்லை அதுல இருந்து கத்துக்கிறதோ தப்பு இல்லை. சில சமயம் ஹையர் காஸ்ட்ல இருந்து லோயர் காஸ்ட் பாடம் கத்துக்கிறதுல தப்பே இல்லை. நிறைய சமயத்துல லோயர் காஸ்ட் ஹையர் காஸ்ட் பாடம் கத்துக்கிற தேவை ஏற்பட்டிருக்கு. இப்போ இந்த ஃப்ளோ வந்து ஹையர் காஸ்ட்ல இருந்து லோயர் காஸ்டுக்கு போச்சுனாக்க அதுக்கு பேர் அனுலோமம்னு பேர். எட்டா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, அனுலோமம்னு பேர். அது இல்லாம லோயர் காஸ்ட்ல இருந்து ஹையர் காஸ்டுக்கு வந்ததுனாக்க அது பிரதிலோமம்னு பேர். இப்போ மேரேஜை பத்தி வச்சுக்குவோம். ஒரு டேப்லெட் காலம் போட்டுக்கோ, 4 பிரம்மா, க்ஷத்ரியா, வைசிய, சூத்திர. அதே மாதிரி கீழே பிரம்மா, க்ஷத்ர, வைசிய, சூத்திரன். பிராமணன் பிராமணனுக்கு தெரிகிறது, சத்திரியன் சத்திரியன். இப்போ இந்த டயகனல் பாருங்க, இந்த டயகனல் முழுக்க ரெகுலரா இருக்கும், அதுல ப்ராப்ளமே வராது. இதுக்கு மேல ஒரு பிராமணன் ஒரு சத்திரிய ஸ்திரியை கல்யாணம் பண்ணாலும் வைசத்திரியாலும் அது வரிசை ஆகுது. ஒன்னொன்னுக்கு ஒவ்வொரு பேர் உண்டு. ஒரு பிராமணனுக்கு சத்திரிய ஸ்திரீட்ட பிறந்தவன் தான் சூதர்னு பேர். அவளுக்கு வேதம் கத்துக்கிறதுக்கு அதிகாரம் இல்லை, நான் புராணங்கள்லாம் படிக்கலாம், சூத புராணிகன்னு படிச்சிருக்கோம். அந்த மாதிரி இப்படி ஒன்னொன்னுக்கு வருது. இதெல்லாம் அனுலோபம் பேரு. அது இல்லாம என் லோயர் காஸ்ட் ஹையர் காஸ்டை கல்யாணம் பண்ணாங்க அது பிரதிலோபம் பேரு. அது கீழே வந்துடும். ஆக மொத்தம் 4 into 4 16 கேஸ்ட் தனித்தனியா அவளோட தொழிலோட வந்துடும். இப்போ இந்த 16 காஸ்ட் வந்து இல்லையே அனுலோபம் பிரதிலோபம் ஏற்படலாம் இல்லையா. அப்படி ஏற்பட்டதுனாக்க அவளை தான் சண்டாளர்கள் வில்லேஜர்கள்னு பேர் வச்சு. ஆக மொத்தம் சொல்லுவோம், வள்ளப்பற 18 ஜாதின்னு சொல்லுவாங்க. இந்த 18ங்கிறது இப்படி வந்து மனுடைய இது கொடுத்துருக்காரு மாதிரி, யார் என்ன மாதிரி. இப்ப என்ன இருந்ததுனாக்க இவன் அஜாத சத்ருங்கிற சத்திரியன், பாலாக்கி பிராமணன். அவனுக்கு போய் நான் சொல்றதா அப்படி அவன் என்ன பண்ணான்னாக்க, ஆனால் இவனுக்கு சொல்லித்தான் தீரணும், தெரியல, ஆனா நான் சொல்லப்படாது உபதேசமா பண்ணக்கூடாது, என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க வாச்சா. அதனால என்ன பண்ணான்னாக்க அவனை கூட்டிட்டு போனா வாங்கிட்டு அங்க தோட்டத்துல ஒருத்தனா படுத்து ஆழ்ந்து தூக்கத்துல இருந்தான். அவனை எழுப்புனான். போய் என்ன பண்ணான்னா அவன் பேரை சொன்னான். இந்த பட்டு 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 வசம் தரிச்சிருக்கிறவனே, சகப்பா இருக்கிறவனே அப்படின்னா சொல்லி பார்த்தான். அவன் எழுந்திருக்கிற. உலுக்கி பார்த்தான், எழுந்திருக்கிற. அப்புறம் ஒரு தடியால் அடிச்சான். அவன் எழுந்திருந்தான். இப்போ அவன் நீ எங்க போயிருந்து எங்க இருந்தேன்னு கேளு சொன்னான். நான் எங்கேயும் போலையே, இங்க வரலையே, இங்க வந்து தெரியலையே. இப்போ அவன் பேரை சொல்லாம அவனை வந்து அவனுடைய குவாலிட்டிஸை சொல்லி கூப்பிட்டது, பட்டு புஸ்தகம் கட்டின்றவனே சிவப்பாந்தவனே சொன்னெல்லாம் காதோட போச்சு. அப்போ இந்த காதுங்கிற இந்திரியம் செயல்பட்டு இருந்ததுனாக்க அவன் எழுந்துருப்பான், பாடலை தெரியுது. அதுக்கு அடுத்த ஸ்டேஜா உலுக்கிற போதும் கூட தொடு உணர்ச்சி அப்படிங்கிற அந்த அது மட்டும் உடம்பு ஆசிட்டிஸ் அது செயல்படலை. அதுக்கப்புறம் அடிச்ச உடனே வலின்னு வந்த உடனே அவன் தெரிஞ்சுது. அது மட்டும் இல்ல, அவனுடைய ஆத்மா டார்மெண்டாவே இருந்தது. இப்போ இவன் எங்க போயிருந்தான் தன்னாழி? ஆத்மா அறிவுடையது, அதுக்கு அறியறதுக்கு இந்த உடம்ப கருவியா வச்சுதான் அறியறது. இப்போ இந்த கருவிகள் எல்லாம் முதல்ல யூஸ்லெஸ்ஸா இருந்திருக்கு. அடி வலின்னு உடனே அது வந்து அது ஆக்டிவ் ஆயிருக்கு. அப்ப இந்த பீரியட்ல அவன் எங்க போயிருந்தான் இதான் கேள்வி. அதைத்தான் அவன் சொன்னான். அப்பா நீ அவன் எங்க வந்தான், எங்க போனான்,
யாரு எங்கன்னு கேட்டான் இல்லையா, அது தெரியல இல்லையா உனக்கு, இப்ப தெரியலையா? இதுதான் காரணம். என்னன்னாக்க, நீ எங்க தூங்கின, எங்க போய் எங்க தூங்கிந்த, தூங்கினேன்னு சொன்னீங்க, உன்னுடைய ஆத்மா எங்க தூங்கித்து எனக்கு தெரியல அப்படிங்களா. அப்போ உன்னுடைய உணர்வு பொருள்களா இருக்கு இல்லையா, எல்லாம் கிளை தெரியுது இல்லையா, கண்ணு காது மூக்கு எல்லாம் தெரியுது, இதெல்லாம் எங்க போச்சு? நீ தூங்குற சரி, உன்னுடைய பொறிகள் ஆக்டிவா இருக்கணும் இல்லையோ, இல்லையா? நீ பார்க்கக்கூடியது தான், கூடன் இல்லை, செவிடன் இல்லை, ஊமை இல்லை, எல்லாம் எங்க போச்சு? தெரியல. சரி, இப்போ எழுந்த உடனே திடீர் வந்து ஆக்டிவா கேட்குறிய, நீ எங்கேருந்து வந்த அப்படின்னு கேட்டான். இது பாலாகிக்கு தெரியல. இப்போ எங்க வந்தா சொல்லுவாப்போம் அப்படின்னு சொன்னாக்க தெரியல. அவன் சொன்னான் அதுதான். இப்போ இவன் வந்து தன்னுடைய ஹிருதயத்துல இருக்கக்கூடிய நாடிகள், அங்க 72,000 நாடிகள் இருக்கு. இந்த 72,000 நாடிகள்ல ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய கிதா அப்படிங்கிற நாடி, பெரிகாலியம் சொல்ற கொடுக்காரு. இதயத்துல ஹிதாங்கிற நாடியில அவன் ஒடுங்கியிருந்தான். இப்போ என்ன பண்ண, அதுல இருந்து எப்படி நீங்க உசுப்பிட உடனே ஒரு நெருப்பு பாதி அணைஞ்சு அணையாம இருக்கு, மேல பூத்து இருக்கு, தெரியல, அது தட்டின உடனே என்ன ஆகுது, அதுல இருந்து பொறி பறக்கிறது இல்லையா, அந்த மாதிரி இத்தனை நாள் அவன் அணைஞ்ச நெருப்பு மாதிரி அதுல இருந்துட்டு இருந்தான். நீ இப்ப அவனை அடிச்ச உடனே உணர்வு வந்தது, இருந்திருந்தான், அப்ப அதுல இருந்து வந்தது. ஆக மொத்தம் இதுல எத்தனை என்ன பண்ணாங்கனாக்க, அவன் தூங்கரிச்சு இந்த ஹிதாங்கிற நாடியில போய் அவன் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தான். அப்போ இந்த ஹிதாங்கிற நாடிங்கிறது என்ன, இதுதான் பிரச்சனை. இதுக்கு கிளியரா முன்னாலே சொல்றேன். முதல்ல பார்த்த பிறகு அவன் புதையல் எடுத்தா ஞாபகம் இருக்கா, ஒரு பிச்சைக்காரன் தினம் ஒரு இடத்துல படுத்துட்டு இருக்கான், அங்க போய் பிச்சை எடுத்துட்டு வரான், அங்கேயே படுத்துக்கிறான். ஆனா அவன் படுத்துக்கிறதுக்கு கீழே பெரிய புதையல் இருக்கு, அது தெரியல அவனுக்கு. அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு நாளும் ஆழ்ந்த தூக்கத்துல பகவானோட ஒன்றி கிடக்கிறோம். ஒரு குழந்தை, தூங்குற குழந்தைய ஒரு தாயானவள் அதனுடைய முதுகில் அணைச்சிக்கிட்டு கிடைக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு 3 நிலை இருக்கு. ஒன்றும் ஜாகிரதா, விழிப்பு நிலை. அப்போ உடல், பொறிகள், மனம், ஆத்மா எல்லாம் விழிப்பா இருக்கு, எல்லாம் என்ன செய்யறோமோ அது தெரியுது. அதுக்கு அடுத்தபடி தூக்கத்துக்கு முதல் நிலையான சொப்பனம். இந்த சொப்பனத்துல என்ன ஆகுதுன்னாக்க, உடல் ஓஞ்சி போகுது, பொறிகள் ஆக்டிவா இருக்கு, மனம் ஆக்டிவா இருக்கு. அப்ப அதனால தெரியுது, அதுக்கு சொப்பனம் காண்றது. ஆனால் அதுவும் தூங்குறது. எப்ப மனமும் தூங்கி போடுச்சு, பொறிகளும் தூங்கி போடுறது. ஏன்னா மனம் தானே பொறிகளோட கனெக்ட் பண்றது, தூங்கி போடுறது. அப்போ இந்த இதுவும் ஆக்டிவா இல்லை, ஆனா பிராணன் மூச்சு மட்டும் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த நிலைமைக்கு பேர் தான் சுஷுப்தின்னு பேர், நல்ல ஆழ்ந்த உறக்கம் பேர். இந்த ஆழ்ந்த உறக்கத்துல ஆத்மா எங்க இருக்கு? ஆத்மா எப்பவுமே அறிவுள்ளவன், அவனுக்கு தூக்கம் வைக்க அவன் கேட்கறது கிடையாது. ஆத்மாவுக்கு அறிய துணை புரியக்கூடியது பொறிகள். இந்த பொறிகள் எல்லாம் இருக்கு, இப்போ விட்டு எங்கேயும் போயிடல. ஆனாலும் நல்ல ஆழ்ந்த உறக்கத்துல தெரியல அவனுக்கு. அப்போ அவன் ஆத்மா எந்த இடத்துல ரெஸ்ட் பண்ணிருந்தான், அப்போ அந்த பொறிகளை விட்டுட்டு போயிருக்கானா, விடாம போயிருக்கானா, எங்க போயிருக்கான் அப்படின்னாக்க, இவன் என்ன பண்றான்னாக்க, ஹிருதயத்துல ஒரு நாடி இருக்கு, அதான் ஹிதான்னு பேரு. அந்த நாடியில போய் அந்த ஒரு நரம்புடைய விசேஷம், அதுல போய் அவன் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துல தான் நம்ம தகராகாசன் பார்த்தோம் பாருங்க, பெருமாள் அங்கதான் இருக்கு, அங்கதான் பிரம்மம் அங்கதான் இருக்கு, அது கூட ஒடுங்கி இருக்கான். இப்ப இத்தனை நாள் எங்கேருந்து வந்தான்? நீ இப்ப கேட்டிய பிரம்மம் பிரம்மம்னு, அதுதான் பிரம்மம். நீ சொல்றிய சூரியன் சந்திரன் வகைரா வகைரா, அதெல்லாம் எதுவுமே பிரம்மம் இல்லை, இதுதான் பிரம்மம். அப்படி இதுக்கு சொல்றச்சே, இதுக்கு கௌஷிதகி உபனிஷத்துன்னு ஒரு இருக்கு. கௌஷிதகி உபனிஷத்துல 4வது அத்தியாயத்துல 26வது ஸ்லோகம் இருக்கு. சகோவாச்சா ஏவை பாலாகே ஏதேஷாம் புருஷானாம் கர்த்தா எஸ்ய வைதத் கர்ம சவை வேதிதத்யா. நீ இப்ப சொன்னிய எது, சூரியன் சந்திரன் மின்னல் இடி எல்லாம் சொன்னிய, இது எல்லாம் ப்ராடக்ட்ஸ், இதெல்லாம் செயல். ஆனா இது எல்லாத்தையும் பண்றவன் ஒருத்தன் இருக்கான், கர்த்தா, அவன் தான் எல்லாத்தையும் பண்றான். இப்ப என்ன பண்ணான், இந்த இந்த கர்த்தா அப்படிங்கிறவன் யாரு, கர்மாங்கிறது என்ன அப்படின்னாக்க, சாங்கியன் என்ன சொல்றாங்க, முக்தி அடைந்த ஜீவன் தான் கர்த்தா.
ஏன்னா இந்த கர்மாவை அவன் தான் அவன் 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 கர்மா அவனோடன்னு சொல்லிருக்கீங்க. இப்ப கர்மாங்கிற வினைகள் யார்கிட்ட இருக்கு? ஜீவாத்மாட்டு தான் இருக்கு. நீ சொல்ற பரமாத்மா கர்மா கிடையாது, ஆனா பரமாத்மா இல்லை. ஸோ கர்மாங்கிற வார்த்தை வந்திருக்கிறதுனால அது ஜீவாத்மாவைத்தான் இருக்க முடியுமே தவிர்த்து பரமாத்மா இல்லை அப்படிங்கிறான். அப்போ முக்தி அடைந்த ஜீவன், ஏனெனில் எவன் கர்மங்கள் நீங்கியவனோ என்பதால் அவன் இந்த கர்மாவோட இருந்தான், அவன் விட்டுட்டான், அவன் தான் இப்ப கர்த்தா ஆயிட்டான் அப்படிங்க. இல்லை, இந்த இடத்துல கர்மா வினைகளை சொல்லல, கர்த்தான செய்பவன், கர்மான அவனால் செய்யப்பட்ட செயல், அதுதான் சொல்றது தவிர்த்து நீ இந்த லோகத்தில் இருக்கிற புண்ணிய பாப கர்மாங்களை சொல்லவும் இல்லை. அந்த புண்ணிய பாவங்களை உடையவன் உடையவன் தான் முக்தி அடைஞ்சவனு அவனே கர்த்தா வரான்னு சொல்றது சரியில்லை அப்படின்னு. ஏன் நினைக்கிறேன். அப்ப இந்த சாப்டர் எதுக்காக வந்தது? நம்ம ப்ராக்டிகல்ஸ் எல்லாம் எழுதுவோம், ரெக்கார்ட் நோட் புக் எழுதுவோம் இல்லையா? முதல்ல எழுதிச்சுன்னா எய்ம்னு போட்டுப்போம். எய்ம்னு போட்டு அப்புறம் ஆப்ரேட்டர்ஸ் ரிக்வயர்ட் எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா போடுவோம். ஸோ நம்ம என்ன எய்மோ அது வந்து நம்ம இந்த சாப்டர் ஆரம்பிக்கிறச்சேயே நான் உனக்கு பிரம்மத்தை சொல்றேன்னு வந்திருக்கேன். அப்போ வந்துட்டு இப்ப அவன் சொல்லிட்டு இருக்கச்சே பிரம்மத்தை விட்டுட்டு பிரம்மத்தை இல்லைன்னு சொல்ற மாதிரி சொல்லுவேன்னா தேவையாது, தேவையில்லையே. அது மட்டும் இல்லாம பின்னால சொல்றச்சு அப்போ அது முடியறச்சு, இந்த சாப்டர் முடியறச்சுன்னாங்க. எப்போ இவன் என்ன யதா சுத்தா ஸ்வப்னம் ந கஷ்டன பசியத்தி அதாஸ்மின் பிராணையவை ஏவேகதா பவதி. என்ன பண்றான்னாக்க எப்போ வந்து சொப்பனம் எல்லாம் இல்லாத ஆழ்ந்த நிலையில இருக்கோ அப்போ ஒரிகள் எல்லாம் பிராணன்ல ஒடுங்கி, பிராணன் ஆத்மாவோட ஒடுங்கி, ஆத்மா பரமாத்மாவோட ஒடுங்கி இருக்கு. இந்த பிராணம் சொல்றது மூச்சு காத்து இருக்கே, இந்த மூச்சு காத்து தான் எல்லா இந்திரியங்களும் கண்ட்ரோல் பண்றது. அதனால அந்த மூச்சு காத்தும் பிராணம் இதுவும் ஆத்மாவில் ஒடுங்கி, அந்த ஆத்மாவும் பரமாத்மாவில் ஒடுங்கி இருக்கிறது தான் உனக்கு வந்து ஆழ்ந்த உறக்கம். அப்போ இந்த பொறிகள் எல்லாத்தையும் இப்படி அதுல போய் அடைஞ்சிருக்கிறதுனால இந்த பொறிகள் ஆக்டிவா இல்லை வெளியில. அதுதானே சொல்றீங்க தவிர்த்து நீ வந்து அவன் வரலன்னா வினைகளை நீத்தவன் அவன் தான் உலகத்துக்கு கர்த்தான்னு சொல்றதுக்கு வழி இல்லை அப்படின்னு சொல்லி விளக்கிறார். ஆக இது இந்த சாப்டர் ஆரம்பத்திலேயே பிரம்மத்தை அறிவோம்னு ஆரம்பிக்கிறார். முடியற்சேயே இந்த பொறிகள் எல்லாம் பிராணன் அடைஞ்சு, பிராணன் ஆத்மா அடைஞ்சு, ஆத்மா பிரம்மத்தோட இருக்கு அப்படின்னு சொல்லியாச்சுங்க. இதுல இருந்து பிரம்மன் தான் வருதை தவிர்த்து நீ சொல்ற மாதிரி முக்த ஆத்மா வரலை அப்படிங்கிற. புரியுறதா? அது இதுல ஏதாவது சந்தேகம் உண்டா? மாமா சந்தேகம் உண்டா? பாலாஜி சந்தேகம் ஏதாவது உண்டா? இது மட்டும் சொன்னதில்ல. எனக்கு இன்னும் ஒரு வாட்டி சொன்ன பொறிகள் எல்லாம் வந்து ஆத்மால அடங்கி பொறிகள் எல்லாம் வந்து அதாவது பிராணன்ல அடங்கி, பிராணன் வந்து ஆத்மால அடங்கி, ஆத்மா வந்து அதுக்கப்புறம் இல்ல அத வரிசையா அத சொன்னீங்க. அதுக்கப்புறம் அது வந்து அது இன்னொரு வாட்டி பிளீஸ் திருப்பி சொல்றேன். நம்ம ஜாகிரதா அப்படிங்கிற அவஸ்தையில அந்த நிலைமையில என்ன பண்றோம்னாக்க நம்ம சுத்தி நடக்கிறது எல்லாத்தையும் நம்ம அறியறோம். ஆனால் சொப்பனம் அடுத்த ரெஸ்ட் எடுக்கச்சு, சொப்பனம் எடுக்கணும், உடம்பு ஓஞ்சி போறது. ஆனா மனம் ஆக்டிவா இருக்கு. மூணு ஃபேக்டர்ஸ் இருக்குல்ல, ஆத்மா, மனம், உடல். உடல் சொல்லிய பொறிகளும் சேர்த்துதான். அப்போ பொறிகளுடைய அறியும் திறன், கேட்கும் திறன் இதெல்லாம் மனத்தோட சேர்ந்துருக்கு. அது என்ன பண்றதுனாக்க ஒருத்தன் வந்து உடம்பு சோர்ந்து போய் தூங்க ஆரம்பிக்கிறச்ச சொப்பனமா வருது. அப்போ மனம் ஆக்டிவா இருக்கு, உடம்பு மட்டும் ஓஞ்சி போயிருக்கு. அவன் சொப்பனத்துல என்னெல்லாமோ பார்க்கறான், அது அவனுக்கு மட்டும் தெரியக்கூடியது. அப்புறம் மனமும் ஓஞ்சி போகுது. மனமும் ஓஞ்சி போச்சுனாக்க மனம் வந்து இந்த பொறிகள் எல்லாத்தையும் இழுத்துக்கிண்டு மூச்சு காத்து பிராணனோட சேர்த்துட்டு ஆத்மாவில் அடங்கிறது.
ஆத்மா என்னங்கனாக்க ஆத்மா என்ன பண்றான், நம்ம ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய ஹிதா அப்படிங்கிற ஒரு நாடியில போய் அங்க போய் அடங்கிடுறான். அந்த இடத்துலதான் பரமாத்மா. ஆக மொத்தம் இவன் தூங்க போறதுக்கு முன்னாலே இந்த உலகத்துல இருந்துட்டோம்னா மென்டலி, பிசிக்கலி, அப்புறம் தூங்க போறச்சு பிசிக்கலி இந்த உலகத்துல இருக்கான். முதல்ல மென்டலா அவ்வளவு தூரம் போகல, சொப்பனம் தெரியுது. அப்போ மென்டலும் போயிடுது அவனுக்கு. இப்போ என்ன நடக்குதே தெரியல. எல்லாமே சேர்ந்து பிராணனோட சேர்ந்துட்டு ஆத்மாவோட சேர்ந்து அது வந்து இந்த ஹிதாங்கிற நாடியில போய் அவன் ரெஸ்ட் எடுத்துருப்பான். அந்த இடத்துல பரமாத்மா இருக்கான். இந்த பரமாத்மா தான் நீ சொல்ற சூரியன், சந்திரன், மின்னல், மிடி எல்லாம் வரிசை நிறைய ஒரு பெரிய லிஸ்ட் சொல்றான். இந்த எல்லாமே இதெல்லாம் அவன்கிட்ட இருந்து வந்த காரியங்கள். அவன் காரணம், அவன் கர்த்தா, இதெல்லாம் கர்மா. இதுதான் இதோட ஜிஸ்ட் இந்த உபநிஷத்துல. இப்ப அவன் என்ன சொல்றான், எந்த கர்த்தா இதெல்லாத்தையும் பண்ணினாலும் அதுதான் சொல்றச்சு. நன்னா கவனிக்கணும். இந்த கர்மாங்கிறது வினைகள் எல்லாம் நீக்கினவன் யார் இருக்கானோ அவன் கர்த்தா. அவன் உலகத்தை கர்த்தா, உலகத்தை பண்ணினவன். வினைகள் நீங்கினவன் தான் அங்க கர்த்தாவை உட்கார்ந்துட்டு இருக்கான். ஆகவே நீ சொல்ற பிரம்மம் இல்லை, அது வந்து ஒரு முக்தி அடைந்த ஆத்மா தான் அப்படின்னு சாங்கியம் பட்சம். புரியுறதா? புரியுது. மேல போலாமா? புக்குக்கு போலாம். புக்குக்கு போலாம். பக்கம் 137, அத்தியாயம் 1, பாதம் 4, அதிகரணம் 32. ஜெகத்வாசித்வாதிகரணம். உலகென்னும் வினைக்களம். இக்களத்தின் பெயர் ஜெகத்வாசித்வாதிகரணம். உலகின் காரணம் ஒரு அறுவடை பொருள் ஆதல் வேண்டும் என்பது சரியே. ஆயினும் அது நாங்கள் கூறும் பிரகிருதி புருஷனும் வேறுபட்ட ஒன்றல்ல என்று கூறி அதை நிலைநிறுத்த சில சுதி வாக்கியங்களை சாங்கியம் முன்வைக்கிறது. அதை மறுத்து மெய்ப்பொருள் தரப்படுகிறது. உலகத்துக்கு காரணம் 2 தான் இருக்கு. ஒன்று பிரதானமாக இருக்கணும், புருஷனா இருக்கணும். முதல்ல பிரதானம் சொன்னேன், மாட்டேன்னு விட்டேன், சரியில்லை விட்டேன். புருஷனா யாரு? இல்லை, அவனுக்கு கர்மாவில் நீங்கினவன் அப்படின்னு முக்தி அப்படின்னு அவன் ஆரம்பிக்கிறான். இக்களத்தின் கருப்பொருள் கௌஷிதிகி உபனிஷத்தில் கார்கே கோத்திரனான பாலாக்கி என்னும் அந்தணன் அஜாதசத்ரு என்னும் அந்த அரசனை அணுக்கி பிரம்மத்தை பற்றி உரையாடத் தொடங்கினான். அஜாதசத்ரு, நீ எதை பிரம்மம் என எண்ணுகிறாய்? எது படைப்பதை எல்லாம் படைத்தது என்று கேட்டான். விடையாக சூரியன், சந்திரன், மின்னல், ஒலி, விண்வெளி, வாயு, தீ, நீர், ஆத்மா முதலியவளை கூறியும் பாலாகி சொன்னது யாவும் தவறு என கூறி, பாலாகி, இவை யாவும் செயல்கள். இந்த செயல்களை செய்தது எதுவோ அதுவே அறியத்தக்கது என்றான். இங்குள்ள செயல்கள் செய்தது என்பவர்கள் ஆராயப்படுகிறது. இப்போ கர்மா, கர்த்தா இந்த 2 தான் ஆராயப்படுறது. இப்போ இங்கு எழும் ஐயம், இங்கு செயல்கள் என்பது யாவை? செய்தது என்பது எதை குறிக்கும்? இதை சாங்கியன் எவ்வாறு பொருள் கொள்கிறான்? இங்கு காட்டப்பட்ட இந்த செயல்கள் யாவும் உலகை சார்ந்தவை. உலகு நல்வினை தீவினைகளை தூக்கிவிடமாகிறது. ஆகவே உலகு வினை என்றும் அவ்வினைகளை தூய்ப்போர் அல்லது செயல்படுவோர் இந்த ஆத்மாக்கள் என்று அறியத்தக்கது. ஆகவே பரமாத்மாவை பற்றி இங்கு சொல்லப்படவில்லை. இந்த உலகம் எதுக்காக இருக்கு? நம்ம கர்மா அனுபவிக்கிறதா இருக்கு. ஸோ அதை அனுபவிக்கிறவன் யாரு? இந்த அவன் தான் கர்த்தா. அதனால இந்த 2 தான் இருக்கு, மற்றது இல்லை. பரமாத்மா பற்றி சொல்லப்படவில்லை என்று பொருள் கொள்கின்றனர். இக்களத்தில் உள்ள சூத்திரங்களும் அவற்றின் பொருளும் ஜெகத் வாசித்வா சித்தாந்த சூத்திரம். இங்கு செயல்படுதல் என்பது உலகை படைத்தலை செய்யும் பிரம்மம் என்பதை காட்டுறது. செயல்படுதல் இந்த உலகத்தை அனுபவிக்கிறது சொல்லல. இந்த உலகத்தையே படைச்சான் இல்லையா, அது யாரு? உலகம் செயல். அதை செய்தவன் யாரு அப்படின்னா பரமாத்மா அப்படின்னு சொல்ற. ஜீவ முக்கிய பிராண லிங்கான் நேதி சேத் தத் வியாக்கியாதார். மூச்சு காத்து பொறிகள் முதலியவற்றை குறிப்பிடப்பட்டிருப்பதால் அவை ஜீவாத்மாவே என்று சரியல்ல. இதை பற்றிய விளக்கம் முன்பே தரப்படுகிறது. இந்திர பிராணாதிகரணம் பார்த்தோம். முதல் அத்தியாயத்துல முதல் பாதத்துல கடைசி சூத்திரம் இந்திர பிராணாதிகரணம். இந்த இந்திர பிராணாதிகரணத்துல நான் உபாசம் சொல்லிட்டு போயிட்டான். இப்போ இந்திரன் தான் சொன்னானே என்னன்னாக்க, அவன் இந்த இந்திரனை சொல்லலை. ஏன்னா அந்த இந்திரன் தானே கம்மி பண்ணிட்டு இருக்கான். நான் ருத்ரனை கொன்னேன், நான் இவனை கொன்னேன், அவனை கொன்னேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்படிப்பட்டவன் அவனை அவகாசம் சொல்ற பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அவன்
நிறைய தவறுகள் பண்ணியிருக்கான். அவனும் இந்த உலகத்தால் அட்ராக்ட் பண்ணப்பட்டு வினைகளுக்கு ஆட்பட்டிருக்கான். அப்ப என்ன ஐடியால சொன்னாங்க, என்னுடைய பிராணன், என்னுடைய மனசுல இருக்கக்கூடியது யாரோ அந்த பரமாத்மா உபாசனை பண்ணு, அதுதான் ஞானம். அது மட்டும் இல்லாம அவன் இருக்கானே, அவன் தான் அழிவற்றவன். அது மட்டும் இல்லாம அவனை அடைஞ்சாக்க அப்புறம் அவன் ஆனந்தத்தை வந்து வந்தது கிடையாது சொல்லிருக்கு. இந்திரன் அழியக்கூடியவன், இந்திரனுக்கு பயமெல்லாம் இருக்கு, ஆனந்தமே இருக்கு, இல்லை கிடையாது அவனுக்கு. அதனால அவன் இருக்க முடியாது. ஸோ அவன் தன்னுடைய பிராணனுக்கு உள்ள இருக்கக்கூடிய பரமாத்மா சொல்லியிருக்கான். ஒரு நிமிஷம் மாம்பழம் எடுத்துக்கலாம். ஆக இது வந்து இந்திர பிராணாதிகமத்திலேயே முன்னாலே சொல்லியாச்சு. அதுதான் இங்க திருப்பி ஜீவ முக்கிய பிராண லிங்காநேதிச்சே தத் வியாக்கியானம் முன்னாலே சொல்லப்பட்டு விட்டது. அந்யாத்தம் து ஜெய்மனி பிரஷ்ன வாக்கியானாபியாம் அவிசைவ வேக. இவருடைய கேள்வி பதிலிருந்து இது குறிப்பிடப்படுவது வேறொரு கருத்தை கொண்டு ஆகும் என ஜெய்மனி மகரிஷி கருதுகிறார். மேலும் இக்கருத்தை மற்றொரு சாகிலும் ஓதப்படுகிறது. அது என்னன்னாக்க, வேற எந்த பேசிட்டு இருக்காள், இந்த பேசத்தில் எந்த தெரிகிறதுனாக்க இவளுடைய இன்டென்ஷன் வந்து ஜீவாத்மாவை பத்தி பேசுறதே இல்லை, பிரம்மத்தை பத்தி தான் பேசுறது. ஆரம்பிக்கிறச்சே நான் உனக்கு பிரம்மத்தை சொல்றேன்னு ஆரம்பிக்கலாம். அப்படி இருக்கச்சே இதை விட்டுட்டு இது ஜீவாத்மாவை சொல்றது நியாயமே எந்த வகையான வழியே இல்லை. சப்ஜெக்ட் மேட்ரு ஆரம்பிக்கிறச்சே நான் கம்பருடைய ராமாயணத்தை சொல்றேன்னு ஆரம்பிச்சுட்டு அங்கே ஹரிச்சந்திர நான் சொல்லிட்டு இருந்தேன், என்ன அர்த்தம்? அதுக்கு ரெண்டு வந்து உத்தராது இல்லையா? அது மாதிரி தான். அதனால இதுல வந்து இவருடைய கேள்வி பதிலையே கிளியரா தெரியுது. இப்போ திருப்பாவையில 2 பேர் பேசிக்கிறா, இவர்கள் குரூப்பா போய் எழுப்புறா, உள்ள இருக்கிறா வரா பேசுறா அப்படிங்கிறதுல எப்படி தெரியுதுன்னாக்க மற்ற எந்த பாட்டிலும் தெரியல. கடைசியா அவங்களுடைய 15வது பாட்டு எல்லே இளங்கலிய பாட்டுல தெரியுது. அப்போ இது மட்டும் என்ன விட்டுருக்கா, அவள் எல்லாரும் எழுப்பியிருக்கா, அவள்லாம் எழுந்திருக்கிற, அவளுக்காக இதெல்லாம் அந்த பொழுது ஒழித்ததுக்கான அடையாளம் எல்லாம் சொல்றா. அவ கேட்டிருக்கா, பதில் சொல்றாங்கன்னு வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், வெள்ளை வெளிசங்கின் பேரறவும் கேட்டலையோ அப்படிங்கிறான். உங்கள் குழக்கடை தோட்டத்து பாவின்னு சொல்றச்சு. இந்த பாருமா, நாங்கெல்லாம் வந்து இதுல இருந்து எழுப்பல, நீ படுத்துட்டு இருக்க பாரு, நீ அங்கிருந்தே பாரு, உங்க வீட்டு தோட்டம் தெரியுது பாரு, அதுல பூக்கெல்லாம் மறந்துருக்கு பாரு, இந்த பாரு வெள்ளை இருட்டா இருக்கு, வெள்ளை வெளிசங்க வெள்ளையா இருக்கு, சங்கு வெள்ளையா இருக்கு, யாருக்கு தெரியும் பாரு, இங்க வெள்ளையா சங்கு தெரியுது இருக்கியா, அது சத்தம் கேட்கறது இல்லையா அப்படின்னு சொல்றா. இந்த மாதிரி அவளுக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்துல சொல்ற மாதிரி இங்க என்ன தெரியுதுனாக்கா 2 பேர் பேசிட்டு இருக்கா, ஒருத்தர் வந்து நான் பிரம்மத்தை சொல்றேங்கிற, அதுதான் பிரம்மமான்னு ஆர்கியூ பண்றா. அப்புறம் கடைசியில முடிவு பண்றா இதுதான் பிரம்மம். ஆக மொத்தம் இந்த இடத்துல ஜீவாத்மாவை பத்தி வர வேண்டிய தேவையே இல்லை. ஆகவே அப்படின்னு ஜெய்மனி சொல்றார். வியாசனுடைய சிஷ்யர் ஜெய்மனி சொல்றார். ராமானுஜன் அளிக்கும் விளக்கம், இந்த உலகியற் பண்டங்கள், இந்த ஆத்மாக்கள் என கட்டுரனாவதை காட்டி இவை யாவும் செயல்கள், இவைகளை செய்தவன் அறியத்தக்கவன் என்பதால் அவைகளை செய்தவன் அவற்றில் வேறாகவே இருத்தல் வேண்டும். அப்போ பட் ஃபார் ஹிம், அவன் ஒத்தனை தவிர்த்து மற்ற பேர் எல்லாருக்கும் செய்தவன் ஒத்தன், செய்யப்பட்ட பொருள் வேற, தச்சன் வேற, செய்யப்பட்ட சேர் வேற. சேரே தச்சனாகாது, தச்சனே சேர் ஆக மாட்டான். அது மாதிரி இப்படிப்பட்ட இந்த பொருள்லாம் செயல்கள். சரிப்பா, இதெல்லாம் செய்யலாம், செஞ்ச ஒருத்தருக்கணுமே அப்படிங்கிறது, அது அவன் வேற. ஆத்மாக்கள் யாவும் வினைக்கு ஆட்பட்டவை ஆதலின் அவைகளால் இவற்றை செய்ய இயலாது. ஆத்மாக்களால அண்ணா செய்ய முடியும்னு வச்சுக்கணும். இமேஜின் பண்ணிக்க, இந்த ரிடக்ஷியோட அப்சர்வ், ஒரு முக்தாத்மாவே உலக படைக்கிறான்னு வச்சுக்கணும். இந்த முக்தாத்மா இத்தனை நாளா இந்த உலகத்துல கிடந்து துன்பப்பட்டவன், சம்சாரத்துல துன்பப்பட்டவன். அவன் படைக்கத்தாதுனாக்க இந்த உலகத்தை இந்த துன்பத்தோட படைப்பனா மாட்டானே. அவனுக்கு உலக படைக்கிற அளவுக்கான சக்தி அவனுக்கு இருந்திருந்ததுனாக்க அவன் முன்னாலே முக்தி அடைஞ்சிருப்பானே. ஏன் இத்தனை நாள் காத்துட்டு இருக்கணும்? அவன் முக்தி பெறத்துக்கும் ஒரு கால கணிப்பு வேண்டியிருந்ததே. ஆக மொத்தம் அவன் பவுண்டு. ஒரு ஒரு இது ஒரு ஒரு ஹியூமர் ஒன்று சொல்லுவான், என்னன்னாக்க, ஐ ஆம் தி டிக்டேட்டர் ஆஃப் திஸ் ஹவுஸ் அண்ட் ஐ ஹேவ் தி பர்மிஷன் டு சே சோ. அது மாதிரி அப்படி இருக்கச்ச முக்தாத்மாவாக இருக்க முடியாது. ஆகவே அவற்றினின்றும் வேறுபட்டு விகாரமற்று முற்றறிவனாய் யாவும் வல்லவனாய் பரமாத்மாவால தான் நிகழ முடியும். இந்த முக்தாத்மான்னு சொன்னாலும் கூட அவன் ஒரு காலத்துல கட்டுப்பட்டிருந்தான். கட்டுப்பட்டிருந்தவனுக்கு
குறையோடு இருந்தாலும் தெரியுது. இந்த குறையோடு இருக்கிற ஒருத்தனை நிறையோடு இருக்கிற உலக படைக்க முடியாது. யாக எப்பவுமே குறையில்லாதவனாக, அது மட்டும் இல்லாம எல்லா அறிவும் உடையவனாக. சரி, அதுல இன்னொன்று எது ஒன்று இருக்கு, தற்கருது நியாயம்னு ஒன்று சொல்லுவாங்க. நம்ம இந்த உலகத்தில் இருக்கச்சே நம்ம என்ன செயல்கள் செஞ்சுட்டு இருக்கோமோ அந்த செயல்களையே நம்ம முக்தி அடைஞ்சிட்டு செய்வோம். அப்படியானாக்க இங்க ஒருத்தன் ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கான்னாக்க முக்தி அடைஞ்சு அதையே செய்வான்னு சொல்ல வச்ச, அப்போ முக்தி அடைஞ்ச பிறகு அவனால் உலக படைக்க முடியும்னு தெரிஞ்சதுனாக்க அவன் இங்கே அதனுடைய ட்ரேசஸே அதுக்கு காமிக்கணுமே. இல்லையே, அப்படி இல்லையே. ஒருத்தர் ஒரு 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 ஃபீல்டில் ஸ்பெஷலைஸ் பண்ணுறாங்க, 2 ஃபீல்டு மேக்ஸிமம் போச்சுனாக்க, அப்படி இருக்குச்சு அங்கே போனவன் இந்த உலகம் முழுக்கத்தையும் படைக்கிறதுக்கும் அதை நடத்துறதுக்கும் புல் வளர்றது, புல் எக்கச்சக்கத்தை வளர்ந்து போச்சு என்ன பண்ணுறது, உலகத்தில் மற்றதே புல்லே மூடி போயிடும். அதை அழிக்கிறதுக்கு மான், குதிரை, மாடு மாதிரி இருக்கு. அப்போ இது என்ன ஆகும், இது மல்டிப்ளை பண்ணிட்டே இருக்கும். இதை கண்ட்ரோல் பண்ணணுமே, அதுக்காக சிங்கம் புலி கரடி இருக்கு, அதை கண்ட்ரோல் பண்ணணுமே, மனுஷன் வச்சிருக்கான் வேட்டையாடுறதுக்கு. இப்படி இந்த ஒரு பேலன்ஸ்டா வச்சு அரேஞ்ச் பண்றாங்க. இது இந்த ஒரு முக்தாத்மா வர முடியும்னாக்க அவனுக்கு அவனுடைய ட்ரேசஸ் ஏதாவது இப்பவே காமிக்கணுமே, அதுவும் காமி தெரியல அவனுக்கு, அதனால அவன் இருக்க முடியாது. இந்த வாக்கியத்தை தொடர்ந்து வரும் பகுதியில் அஜாத சத்ரு ஆழ்ந்து உறங்கும் ஒருவரை தடியால் தட்டி எழுப்பி அவன் உறங்கையில் எங்கு சென்றிருந்தான், எங்கிருந்து வந்தான் என கேட்க அவன் அறியேன் என விடையளித்தான். ஸோ நம்ம ஆழ்ந்த உறக்கத்துல எங்க இருக்கோம், எங்க போனோம், எது நமக்கு தெரியறது, நமக்கு சொல்ல தெரியல, கம்ப்ளீட்லி அப்சால்வ் அதுல இருக்கணும். ஆத்மா தான் செய்வோனாக இருந்தால் அவன் எப்பொழுதும் உடலில் உள்ளவனாகிறால் உறங்கும் பொழுதும் அவன் உணர்ந்திருக்க வேண்டும். அப்படி இருக்கா? ஆத்மா தான் இண்டிபெண்டா இருந்திருந்தானாக்க இந்த மாதிரி தூங்கச்செய்யும். மற்ற பேர்லாம் தூங்கட்டும், ஆத்மா மூச்சிருந்து நான் இங்க இருந்தேன், இந்த இடத்துல இருந்து சொல்லவா தெரியணும் அவனுக்கு. எப்போ மூச்ச உடனே அது இல்லையா, அதுவும் தெரியல அவனுக்கு. இத்தனை நாள் எங்க போயிருந்தேன்னு தெரியாது, நல்லா தூங்கினேன், நல்லா ரெஸ்ட் அடிச்சு போட்ட மாதிரி தூங்கினேன் அப்படிங்கிற அனுபவம் தான் இருக்கே தவிர்த்து நான் எங்க போயிருந்தேன் எங்கிறது அவனுக்கு தெரியலையே. ஆயின் அவன் உணராது இருக்கிறால் ஆத்மா என்று வேறுபட்ட ஒன்றில் அவன் உறைந்திருக்க வேண்டும். ஆகவே அவனும் தன்னை மறந்து போயிருக்கான்னு தெரிகிறது. எங்க மறந்து போக முடியும், அவனோட பெரிதான பரமாத்மா தான் மறந்து போக முடியும். அப்படி வேறுபட்ட ஒன்று ஆத்மாவிலும் மேம்பட்ட அது பரமாத்மாவாகவே ஆதல் வேண்டும். அதுவே பிராணன் ஆகாயம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்படி பரமாத்மாவும் குறிப்பிடப்படலாம் என்று முனை அறிவிடப்பட்டுள்ளது. முன்னாலே பார்த்துட்டோம் இல்லையா, நம்ம ஆகாயம் சொன்னாக்க ஆகாசதே, பிராணம் சொன்னாங்க பிராண இதி பிராணா அப்படின்னு முன்னாலே பார்த்துட்டோம். ஜைமினி போன்றவர்களும் இக்கருத்தை கொண்டுள்ளனர். சாந்தோக்கியம் ஆழ்ந்து உறங்குகையில் பரமாத்மாவுடன் கலசி இருக்கிறான், பரமாத்மாவுடன் நன்கு அணைக்கப்பட்டு உள்ளும் புறமும் அறியாதிருக்கிறான். இந்த உறக்க நிலை மற்ற உபனிஷத்துகளிலும் அறிவிடப்பட்டுள்ளது. இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே அண்ணா ஆழ்ந்து உறங்கச்சு பரமாத்மாவோட சம்பந்தம் இவனுக்கு இருக்கு அப்படின்னு கிளியரா தெரியுது. இக்களத்தால் நிலைநிறுத்தப்படும் பொருள் உலகளின் காரணமாதல், உயிருடன் உறைவதால் ஆழ்ந்த உறக்கத்தில் உயிரை தன் வசத்தில் வைத்திருத்தல் ஆகியவை பிரம்மத்தின் செயலே. இவற்றை ஜீவாத்மாவோ அல்லது உயிரற்ற பிரதானமோ செய்ய இயலாது என அறிவிடப்பட்டு சாங்கியர்கள் கொள்கை மறுக்கப்பட்டது. புரியுதா? டவுட்ஸ்? டவுட் இருந்தா கேளுங்க. சுவாமி, இந்த சாங்கியர்களுடைய கொள்கை மறுக்கிறது, அதுக்கப்புறம் அத்வைதத்தை மறுக்கிறது இருக்கு இல்லையா, இந்த புத்தகத்துலதான் இவர் எழுதின இதுலதான் அவர் அதை சொல்லியிருக்காரா, இல்ல ஒவ்வொரு சபையிலையும் போய் இத பத்தி பேசி அந்த மறுத்து அந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி நடந்திருக்கா? இது முதல்ல இதனுடைய பேர் பிரம்மசூத்திரம். இந்த பிரம்மசூத்திரத்தை வியாசர் பண்ணியிருக்கார். அது ராமானுசர் பண்ணல. ராமானுசருக்கு ரொம்ப காலத்துக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி வியாசர் பண்ணியிருக்கார். இந்த பிரம்மசூத்திரத்துக்கு நிறைய பேர் உரை எழுதியிருக்காங்க. அதாவது வியாசர் காலத்திலேயே சில மதங்கள்லாம் இருந்திருக்கு. அந்த மதங்கள் எல்லாத்தையும் அவரே கண்டிச்சிருக்கார்.
அவருடைய மனசு தெரிஞ்சு இதுக்கு இந்த அர்த்தம் சொல்லணும்னு நீங்க வச்சிருக்கோம். அதை வந்து சங்கர பகவத்பாதாலும் பண்ணியிருக்காங்க. இப்ப என்னன்னாக்க, இப்ப இடைப்பட்ட காலம் இருக்கு பாருங்க, இந்த முன்னாள் அந்த எழுதின இதெல்லாம் இருக்கே, அதெல்லாம் நடுவில் வந்த புத்த சமண மதங்களாலே அந்த நூல்கள் அழிஞ்சு போயிடுச்சு. அதுக்கு பின்னால வந்தவரான சங்கரர் அதை ரிவைவ் பண்ணி பிரம்மம் ஒன்று உண்டு அப்படின்னார். முன்னால் அந்த புத்த மதத்துல என்னன்னாக்க எதுவுமே கிடையாது, சர்வம் சூன்யம் அப்படின்னு இருந்தார். அப்படி இருக்கச்சு அவர் வந்து பிரம்மம் ஒன்று உண்டு எதை வச்சு சொன்னார்? இந்த பிரம்மசூத்திரத்தை வச்சுன்னு சொன்னார். இப்போ ராமானுஜருக்கு முன்னால் இருந்தது எது அப்படின்னாக்க அத்வைதம் தான். இது ஒரு நிமிஷம் இது எடுத்து. ஆக ராமானுஜர் மறுக்க வேண்டிய கட்டாயம் எதுக்கு இருந்ததுனாக்க, அவருக்கு முன்னால பிரம்மத்தை பத்தின மதங்கள் என்ன கொள்கை இருந்தோ அதை மட்டும்தான் கொண்டிருந்தது. ராமானுஜர் கிடைச்சது சாங்கியம், யோகம், நியாயம், வைசேஷிகம், மீமாம்சம், அத்வைதம். இதுல சாங்கியம் அப்படிங்கிறது ரொம்ப பழசு. வேதத்துல ஏதோ ஒரு போர்ஷனை ஒத்துக்கிறா, போர்ஷனை ஒத்துக்கிறது இல்லை. அவ என்ன சொல்றான்னா லாஜிக்கலா போறா. டு சி இஸ் டு பிலீவ், டு சி இஸ் டு பிலீவ். அதனால இங்க என்ன தெரியுது? உயிர் பண்டங்கள், உயிரல் பண்டங்கள் தான் தெரிகிறது. இல்ல தெரியாத ஒண்ணு என்னவே கொண்டு வரணும். அப்ப கொண்டு அப்படி சொன்னாலும் அவளுக்கு என்ன ஒரு பிரச்சனை வந்ததுன்னு, சரி சார் அப்படி சொன்னாக்க ஒருத்தன் பிறக்கச்சேயே அவன் வந்து பணக்காரனாகவோ ஏழையாகவோ நோயாளியாகவோ ஆரோக்கியமாகவோ பிறக்கிறானே, இதெல்லாம் எப்படின்னாக்க அப்ப வேற வழியே இல்லை, அவ கர்மாங்கிறத ஒத்துட்டாக வேண்டியது. அநேகமா இந்திய மதங்கள் எல்லாமே கர்மா ஒத்துடும். இது எப்படி ஆத்மா தனியா இருக்குன்னு ஒத்துக்கிறவாளும் இல்லை, அணுக்கொள்கை இருக்க அவளும் இல்லை, அவளுமே எல்லாரும் இருந்தா கர்மான்னு ஒண்ணு இருக்கு. அதனாலதான் இந்த பறக்கச்சியை அவர் ஏற்றவற்றத்தை. இதைத்தான் வெஸ்டர்ன் ரிலிஜன்ஸ் எதுவுமே சொல்ல முடியாது. ஒரு பிறப்புள்ள ரிலிஜன் சொல்றோமே, அந்த ரிலிஜன்களால ஏன் ரொம்ப நியாயவாதியான கடவுள் ஏன் ஒருத்தரை வந்து ஏழையாகவும் இத்தனை பணக்காரனாகவும் ஒருத்தனை முட்டாளாகவும் ஒருத்தனை ஞானியாகவும் படைக்கிறான்னா அதுக்கு பதில் கிடையாது. ஆனா இங்க என்ன சொல்றோம்னாக்க, கடவுள் படைக்கிறதே இல்லை, கடவுளுடைய உனக்கு பதில் போட்டு விட்டுறார், அது ப்ரோக்ராம் இருக்கு. இந்த ப்ரோக்ராம் எதுவும் அமைஞ்சிருக்குன்னாக்க உன்னுடைய கர்மாவுக்கு முந்தின பிறவிகளை செஞ்ச கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு இந்த பிறவிகள்ல. சரி, இந்த கர்மா எப்ப ஆரம்பிச்சுன்னா தெரியாது. ஏன் தெரியாதுன்னாக்க, எது முன்னால வந்தது? விதை முன்னால வந்ததா, மரம் முன்னால வந்ததா சொல்ல முடியுமா? இந்த சைக்கிள் போயிட்டே இருக்கு இல்லையா? அந்த மாதிரி எப்பவோ அனாதி காலமா வந்துக்கூடிய இந்த வினை இருக்கே, இந்த வினையினாலதான் உங்களுடைய லைஃப் வந்து ஷேப் பண்ணப்படுறது. இது கர்மா தியரி. இது அநேகமா எல்லா மதம் ஒத்துருக்கு. அப்போ இந்த சாங்கிய மதத்துல மற்றதெல்லாம் ஒண்ணும் இல்லை, கர்மா உண்டு, ரெண்டு தான் இருக்கு. எது பிரதானம் சொல்லக்கூடிய உயிர் பொருள் இருக்கு, புருஷன் சொல்லக்கூடிய உயிர் பொருள் இருக்கு. இந்த ரெண்டு சேர்ந்து உலகம் உண்டாகுது. எப்படி சேர்றதுன்னா கர்மாவால சேர்றது அப்படின்னு வச்சுக்க. யோகம் சாங்கிய மாதிரி தான். அதுல கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்டெப் முன்னால, அதாவது இந்த இதை நீக்கிறதுக்கு இதுல இருந்து நீக்க, அதாவது இந்த உலகத்துல மாட்டிட்டு திண்டாடாம நீக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. அதான் யோகம் அப்படிங்கிறது. அதாவது உடலுடைய அடிப்பகுதியில் இருக்கிற இந்த யோக சக்தி, குண்டலினி சக்தியை மேலே கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியாக மேலே கொண்டு வந்து இதை நீக்கலாம் அப்படின்னு அதுக்கு தன் முயற்சியினால உலகம் நீக்க முடியும் சொல்றது யோகம். இந்த ரெண்டு சாங்கிய யோகமும் பிரதரன் சிஸ்டர் மாதிரி. அதுக்கடுத்து அப்படி நியாயம், வைசேஷிகம். ஐயாயிகன்றவன் இந்த கால சயின்டிஸ்ட் மாதிரி. அவன் நான் இது ஒத்துக்க மாட்டேன், நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தெரிஞ்சதான் பண்ணிக்குவேன் அப்படிங்கிறவன் தான். அவன் தான் அணு கொள்கையை கொண்டு வந்தான். எல்லாம் அணுவால தான் ஆயிருக்கு. இந்த அணுனால இதெல்லாம் சேர்றது, அதனால பெரியதான் ஏற்படுறது அப்படின்னு சொல்றோம். அந்த ரெண்டு பேர் நியாயம், வைசேஷிகம். அப்புறம் வந்து மீமாம்சகர். மீமாம்சகங்கிற வேதத்தை உபனிஷத் பாகம் தவிர்த்து மற்றதை ஒத்துக்கிறவா. வேதத்துல கருத்து பற்றி 3 பிரிவா பிரிக்கலாம். ஒன்றும் எத்திக்ஸ். இந்த எத்திக்ஸ் வந்து எல்லாருக்கும் இண்டிவிஜுவலா ஒரு பர்சனுடைய ஹைஜீனிக் பர்சன், ஹைஜீன்லேருந்து ஆரம்பிச்சு அவங்க உலகத்தில் எப்படி நடக்கணுங்கிறது எல்லாம் சொல்லிருக்காங்க. அது எல்லாரும் ஒத்துக்கிட்டா. அதுக்கு அடுத்தது என்னன்னாக்க, அவன் சிலத்துல தன்னுடைய சக்திக்கு மீற சில அச்சீவ் பண்ணணும். இப்போ நான் இங்க இருக்கேன், எனக்கு வசதி கம்மி, ஆனால் நான் வந்து ஒரு BMW கார் வாங்கணும் அப்படின்னு சொன்னேன். நான் எனக்கு என்ன பண்ணலாம்?
நான் எங்கேயாவது அதை ஒத்தி இதை ஒத்தி பைபேக் பாரோ ஸ்டீல் பண்ணி நான் வாங்கிட முடியும். அது என்னால் முடிகிறது இங்கே. ஆனால் அந்த காலத்தில் அவள் வந்து இதை தான் அமானுஷ்யமான சக்திகள் ஒன்று இருந்துச்சு. நான் நிறைய வயலில் பயிரை வச்சிருக்கேன், அதுக்கு மழை இல்லை, மழை வேணும், நான் என்னால் பண்ண முடியாது, என்ன பண்ணலாம் முடியாது. அப்போ என்ன பண்ணணும், யாகம் பண்ணு. அதே மாதிரி எனக்கு நான் சொர்க்கம் போகணும், யாகம் பண்ணு. இந்த மாதிரி சில நமக்கு மீறின பொருளை அடையறதுக்காக சில வழி வச்சிருந்தா, அதெல்லாம் இந்த யாகம் பண்ணுது. இது ரிச்சுவல்ஸ்னு பேர். இந்த ரிச்சுவல்ஸ் தான் மெயினாக இன்ஸ்டா மீமாம்சனை அனலைசிஸ் பண்ணுவா. வேதத்தை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி இது இப்படி தான் பண்ணணும் சொல்லிருக்கு, இது இப்படி தான் பண்ணணும் சொல்லியிருக்குன்னு முதல்ல அதுக்கு அர்த்தம் காட்டுறதுக்கு முதல்ல வழியில் பண்ணினவன். அவள் வந்து நீ இங்கே பிறந்திருக்க, இங்கே பின்னாடி இருக்க வாஸ்தவம் தான், இதெல்லாம் போகணும்னா யாகம் பண்ணு. யாகம் பண்ணினேன்னாக்க உனக்கு தேவ பிறவி கிடைக்கும், இல்லை நல்ல பிறவி கிடைக்கும். அது முடிஞ்சு போகும், புண்ணியம் இருக்கிறது அது முடிஞ்சு போகும். திருப்பி பிறப்ப, திருப்பி பண்ணு, திருப்பா. இந்த சைக்கிள் நம்ம இன்னும் சின்ன கிளாஸ் பிள்ளைங்க சொல்கிறோம், தவளையின் வளர்ச்சி பருவங்கள். ஒரு சைக்கிள் போடுவோம், தவளை என்னுடைய முட்டை தலைப்புரட்டின்னு வரிசையாக போட்டு கொண்டு வருவோம். அந்த மாதிரி இது திருப்பி திருப்பி என்ன பண்ண வேண்டியது, இங்கே இதிலே வாழ்ந்துட்டே இருக்க வேண்டியதுதான், திட்டே இருக்க வேண்டியதுதான். இந்த தத்துவம் வேற என்ன ஒன்று உனக்கு அப்படின்னு கேட்கறது மீமாம்சம். இது எல்லாத்தையும் தாண்டி தான் வேதாந்தத்துக்கு வந்தது. முதல் மதம் எதுன்னா அத்வைதம் தான். அத்வைதத்துக்கும் அவர் சங்கராச்சாரியார் அவருடைய ஆச்சாரியன், அவர் வந்து இதுக்கு மாண்டூக்கிய உபனிஷத்துக்கு அவர் வந்து மாண்டூக்கிய காரிகைன்னு போட்டிருந்தார். அவர் அத்வைதம் தான் அப்படின்னு நினைக்கிறார். அதை வச்சுக்கிண்டு அவர் ஆரம்பிக்க செய்ய இந்த பிரம்ம சூத்திரம் அத்வைதத்தை தான் சொல்றது எனக்கு காமிக்கிறேன்னு ஆரம்பிச்சு அதுக்கேற்ற மாதிரி தன்னுடைய வாதங்களை எடுத்து வச்சு அத்வைதம் ப்ரூவ் பண்ணிட்டார். அவர் முன்னாள் மற்ற மதங்கள் இருக்கு பாருங்க, இது எல்லா மதத்தையும் மறுத்து அதுக்கு மேல இது வந்து பிரம்மத்தை அடையறதுக்கு வழியான வழி என்னன்னாக்க ஒரே வழி அத்வைதம் தான் அப்படின்னு இருக்குது. இப்ப எம்பெருமானாருக்கு முன்னால இந்த மீதி 6 மதங்கள் இருந்தது. சாங்கியம், யோகம், நியாயம், வைசேஷிகம், மீமாம்சம், அத்வைதம். இந்த 6 இந்த ஷண் மதங்கள் எல்லாத்தையும் எம்பெருமானார் தான் ஒன்னொன்னு எடுத்து நல்லா பூரத்தையும் படிச்சு பார்த்துருக்காரு. அடுத்த சாப்டர் முழுக்க அதில் தான் போகிறது. அந்த ஒவ்வொரு மதத்தையும் படித்து பார்த்துட்டு அவருடைய முக்கியமான கொள்கைகள் எல்லாத்தையும் எடுத்து அலசி பார்த்து அதை நல்லது எதிர்க்கு அதை எடுத்துக்கிண்டு மீதி தள்ளிட்டார். அந்த 6 சமயத்தையும் விட்டுட்டு தான் எல்லாத்தையும் நல்லதாக எடுத்து ஒரு இதாக ஃபார்ம் பண்ணி விசிஷ்டாத்வைதம் பண்ணி கொடுத்தார். அதான் அவருக்கு சொல்ற செய்ய அருசமய செடியதனை அடியறுத்தான் வாழியன்னு எம்பெருமானுக்கு ஒரு வாழித்திறனாக உண்டு. ஆக இந்த மாதிரி இந்த மதங்கள்லாம் அவருக்கு முன்னால் இருந்ததுனால அது இருக்கு. ஆனா எம்பெருமானார் துவைதத்தை சொல்லவே இல்லை. ஏன்னா துவைதத்தில் மத்வாச்சாரியா சுவாமி எம்பெருமானாருக்கு கிட்டத்தட்ட 80 100 வருஷம் பிந்தினவர். ஆனால் அவர் காலத்தில் இது துவைதம் வரல. அதனால அதை எடுத்து ஆராய்ச்சி பண்ண தேவை அவருக்கு ஏற்படலை. அவர் துவைதக்காரர் என்ன பண்ணினார்னாக்க சீபாஷி தான் எம்பெருமானாருக்கு இந்த அருசமய செடியதனை அறுத்து விட்டான் வாழியேன்னு சொல்லுவார். அடியறுத்தான் வாழியேன்னு இருக்கும். என்னன்னாக்க முன்னார் சொன்னவங்க சாங்கிய, யோகம், நியாயம், வைசேஷிகம், மீமாம்சம், அத்வைதம், இந்த 6 அவருக்கு முன்னால் இருந்தது. ஒன்னொன்னையும் அவர் படிச்சு பார்த்துருக்க. எல்லா ஸ்கூல்ஸையும் அவர் நல்லா தெரிஞ்சுருக்கார். தெரிஞ்ச இந்த ஸ்கூல்ஸ் இருக்கக்கூடிய நல்ல எல்லாத்தையும் பூரா எடுத்துட்டார். உதாரணமா சாங்கியத்துக்கு 25 தத்துவங்கள் எடுத்துட்டார். விசிஷ்டாத்வைத தத்துவங்கள் 25 + 26 தத்துவம் தான் பரமாத்மா. அதே மாதிரி நியாய விசேஷிகள்கிட்ட இருந்து அவருடைய ஆர்குமெண்ட்ஸை பூரா எடுத்துருக்கார். ஆர்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு ஒரே பொருள் ஒரு சமயத்துல 1ஆகவும் இன்னொரு சமயத்துல 2ஆகவும் இருக்க முடியும். உதாரணமா ஒரு காயின், அதுக்கு ஹெட் இருக்கு, டெய்ல் இருக்கு. இந்த 6 சமயங்களையும் அதனுடைய நல்லது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அதுல உள்ள தேவையில்லாத தள்ளிட்டு எது வேதத்துக்கும் நடைமுறைக்கும் ஒத்துட்டு இருக்கோ அதை எடுத்து ஃபார்ம் பண்ணதான் விசிஷ்டாத்வைத்தம். அதனால வெறும் அத்வைத்தை மட்டும் கண்டிக்க முடிஞ்சது. அது தவிர்த்து அவர் காலத்தை ப்ரிவேலண்ட் அந்த வேதத்தை நம்பாத மதங்கிட்ட இருந்தது பாருங்க 3: சார்வாகம், சமணம், பௌத்தம். இவெல்லாம் கடவுள் கிடையாது, வேதத்தை நம்புறது இல்லை. அவ மதத்தையும் எடுத்து அதுல இருக்க அவள்கிட்ட கோளாறையும் எடுத்து காமிச்சிருக்காங்க. காமிச்சிட்டு இதை நிறுவிருக்காரு. அதனாலதான் விசிஷ்டாத்வைதம்ங்கிறது ஆமாம் குணங்களோடு கூடின பிரம்மம் ஒன்னே, இந்த உலகமும் இந்த உயிர் பிரம்மத்தினுடைய குணங்கள், ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு ப்ரூவ் பண்ணார். இப்போ புரியுதாமா?
ஜமீலா, நீங்க தானே கேட்டீங்க? ஆமா சுவாமி, நீங்க சொன்னீங்க, எல்லாத்தையும் தொகுத்து சொன்னது ரொம்பவே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. நான் நான் என்ன கேட்கிறேன்னா, இப்போ இவர் இந்த போய் நீங்க ஒவ்வொரு சபையிலயும் போய் இப்போ சமணர், பௌத்தர் இவங்கட்டலாம் போய் அவங்களுடைய வாதம்லாம் பண்ணி அந்த இல்ல வரலாறுல அந்த இல்ல இது இருக்கான்னு இல்ல கேட்கிறேன். இல்ல ஆ, இல்ல 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 சரி. அப்படி அப்படி இல்லை, அப்படி இல்லை. முன்னால் அவளை வச்சிருந்த வாதங்கள் எல்லாத்தையும் இருந்தது, எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு அது இல்லை. இப்போ ஒரு சிம்பிள் திங் சொல்றேன். பிசிக்ஸில் நான் ஏதோ ஒரு தியரி போஸ்டுலேட் பண்ணுறேன் வச்சுக்கோ. இப்படி இருந்தால் என்ன பண்ணேன்னாக்க, முன்னாலே எத்தனை ஆராய்ச்சியாளர்கள் பண்ணியிருப்பாள் இல்லையோ, அது எல்லாத்தையும் எடுத்து படித்து பார்த்துட்டு, இப்போ நான் பண்ணின ரிசல்ட் இதுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசத்தை எடுத்து காமிச்சு, அது தப்பு, இது இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறோம் இல்லையா? அப்போ அவளோட எனக்கு பல நூற்றாண்டு முந்தியோடு இருக்கலாம். அவளோட ஆர்கியூ பண்ண தேவையில்லை. எனக்கு ரொம்ப